தீர்த்துருவோம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குது, அதை தீர்த்து தாங்கன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? மெட்ராஸா? உட்காருங்க. நீங்கள் வாங்க. இது என்னது? என்ன பிரச்சனை இது? சாதகம் இதுக்கு கால் வந்துட்டுவாங்க. என்ன சொன்னாரியா? லோகேஷ் பேர். என்ன செய்யணும் அவனுக்கு? இப்போ நான் என்ன கேள்வி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கேட்டேன்? கல்யாணத்தை வந்துமா கேள்வி கேட்டு வந்தவங்க வாங்கன்னு சொன்னேன். வந்தார் அவர். இது நவாம்சம் ராசி சக்கரம். கால் வந்துட்டு வரலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. செல்லியம்மன் எங்கே இருக்காங்கப்பா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காளா? அதான் வருகிறாள். அதான் என்னென்னு கேட்டேன். ஏற்கனவே இதுக்கு முன்னால் நிறைய சொத்துக்கள் வீடுகள்லாம் இழந்திருப்பேர். இழந்தாச்சா? இப்போ புதுமையான மனை கட்டக்கூடிய பாக்கியத்துக்கு 3 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. உன் பையனுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் அடிக்கடி தனகனும் குழப்பம் ஏற்படும். அந்த நிலைகள் மாறுவதற்கு இன்னும் 9 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. சரியா? அதில் நான் கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். கார்த்திகை மாதத்துக்குள்ளே ஒரு ஜாதகம் வரும். வந்தோடனே என்னை வந்து பாரு. முடிக்கலாம் வேண்டாம்ங்கிறது ஒரு முடிவு எடுப்போம். செல்லியம்மன் வணங்கும் தெய்வம். ஆமாம். அங்காளம்மன் குல தெய்வம். பைரவரே உனக்கு ஆண் தெய்வம். வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு வாப்பா. பட்டினத்து திருவடிகளே. கால் வந்துட்டு வரலாம். பக்காவுக்கு முக்காப்படி அளக்குறான். உட்காருப்பா. என்ன வேணும் மகனே உனக்கு? நான் வந்து சைபர் கமிஷனரை போய் பார்த்தேன். நீ அதில் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியா? பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கியா? சைபர் கமிஷனை பார்க்கணுக்கு தான் அப்படி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டே இருந்தேன். சில பணங்களை வெளிநாட்டு சூழ்நிலையில் நீ இழந்திருக்கிற, அந்த பணத்தை நான் வாங்கி தரணும் உனக்கு. அதான விஷயம். கொஞ்ச நேரம் கண்ணாடியை கலைட்டு கண்ண முடிவுக்காரு. அப்படியா? நவம்பர் மாதம் வரை கால அவகாசம் இருக்குது அந்த பணம் வர்றதுக்கு. யார் சம்மந்தப்பட்டார்களோ அவர்கள் உன்னிடம் தொடர்பு கொள்ள வைக்கிறேன். அந்த பணத்தை வாங்கிட்டு என்னை சந்தோஷமாக பார்ப்பப்பா. இந்தா செல்வம் கிடைக்கும், வெற்றி அடைவார். இது யாருடா? மகாலட்சுமி. என்ன பேர்? ஆமாம். என்ன நீ சத்தம் கொடுக்குற? எதுவும் விஷயம் இருக்கா? சரி, ஓகே ஓகே. இந்த வைகாசி வர பொறுமையாக இருந்துதான். சந்தோஷமாக வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கரூர். சென்னை உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். கரூர் கரூர் பக்கம் கரூர் வர நில்லுங்க. கரூர் கரூர் நாளைக்கு இருக்கலாமா? கால் வந்துட்டு வரலாம். கரூர் என்னங்கம்மா? தின்னுங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அவரு கூட நல்லா சாப்பிட்டாரு. இனிக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 மாதங்களுக்கு முன்பே வர வேண்டிய உன்னுடைய பணங்கள் வந்து சேரலை.
அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் உனக்கு சம்பந்தமான மனோநிலைகளில் இல்லை. அவனுடைய மனசு மாறுமா அப்படின்னு கேட்டேன். 90 நாள் அவகாசத்தில் அவங்க மனத்தை மாற்றி உனக்கு பணத்தை தர வைக்கிறேன். நீ ஏற்கனவே கட்டி வச்சிருக்கக்கூடிய வீடு, அதில் இப்போ குடியிருக்கக்கூடிய வசியத்தன்மை குறைவு. நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் வை, அங்கே மக்கள் குடியிருப்பார்கள். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு உட்பட வெளிநாட்டிலிருந்து உன்னுடைய ப்ராடக்டை எடுக்கக்கூடிய ஆர்டர் வரும். அது சுமார் 3 ஆண்டுகளுக்கு நிரந்தரமாக ஓடும். அது அமெரிக்கா, பிரிட்டிஷ் போன்ற இடத்துலேருந்து வரும். வெற்றி அடைவாய், ஜெயிச்சு தாரேன். ஒரு ப்ராப்ளம் கிடையாது, புண்ணியமாக பிறக்கும், சந்தோஷமாக இருக்கு. கரூர் பொம்பளை பிள்ளை விஷயமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்ன பேர்? உங்க பேர்? உங்க பேர்? நான் ஐராவதம் அப்படின்னு ஒரு பேர் வச்சேன். ஐராவதம் என்பது என்னது? இந்திரன் சவாரி செஞ்சு வரக்கூடிய யானைக்கு பேர் ஐராவதம். உங்க பேர் என்ன பேர்? உங்க வாகனத்தின் பெயர்? கால் வந்துட்டு வாங்க. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோயிலே ஓடிவா, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. என்னம்மா போலாம் ஆஃப் பண்ணிட்டியா? என்ன வேணும் இந்த பிள்ளைக்கு? நீங்கள் எல்லாம் அங்கே போயிருங்க. ஆமாம்மா, செல்லக்குட்டியை மட்டும் இங்கே வர சொல்லு. இடையில பேசக்கூடாதுன்னு இருக்கோம்ல. கண்ணாடி கழுத்தி அம்மாட்ட கூட. என்ன படிக்கிறேன்? ஹோமியோபதி முடிச்சிட்டியா? கிரியாட்டினுக்கு என்ன மருந்து கொடுக்குறேள்? சரி, 7 பாயிண்ட் இருந்தால் என்ன கொடுப்பேள்? சிம்டம்ஸ் வச்சு தான் கொடுப்பேள். சிம்டம்ஸ் 7 பாயிண்ட் இருந்தால் யூரின் விட்டு விட்டு வரும் இல்லையா? அதுக்கு என்ன கொடுப்பேள்? கொடுக்கலாம், சரியாகும். அவள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் அந்த மருந்து செட் ஆகுமா? நான் உங்களை ஹோமியோபதி, சித்தா வைத்தியம், ஆயுர்வேதிக் எல்லாமே படிச்சிருக்கிறேன். நான் படிக்காதது ஒன்று தான். அது பிறகு சொல்லட்டுமா? கண்ணை முடிக்கா நீ. கர்மதாமிக்கு அப்படியா? சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதை பற்றி நீ பதில் சொல்லுவியா? ஸ்பிரிச்சுவல் லைனை பற்றி நீ எதுவும் யூடியூப்பில் பார்த்தியா? எப்படி பார்த்தே? ஆவி எப்படி வரும், எப்படி போகும், அது என்னமெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தல? பண்ணியிருக்க. காலில் வந்துட்டு வா. நீங்கள் போன் வச்சுருக்கிய என்ன பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதில் ரொம்ப இன்டர்னலாக போகலை, ரொம்ப உள்ளுக்கு போகலை. ஆனால் அதை நீ பார்த்ததுலேருந்து உன்னுடைய அடித்தள மனசில் அது பற்றி ஒரு சின்ன ரெக்கார்ட்ஸ் பதிவாயிருக்கு. மனோதத்துவம் படிச்சிருக்கியா நீ? சைக்காலஜி படிச்சிருக்கியா? எத்தனை பருவம் படிச்ச? எத்தனை சாப்டர்? ஜென்ரல் நாலேஜ், மருத்துவமும் உளவியலும், அதாவது அந்த வைத்தியத்துக்கு தகுந்த ஒரு தத்துவத்தை மட்டும் படிச்சிருக்கு. அவ்வளோதான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. கண்ணை முடிக்கா பார்க்கட்டும்னா சில சமயத்தில் சகசிராரமாகிய உச்சந்தல பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபீலிங் தோன்றும். அப்படி உடம்பெல்லாம் வலிச்சு தூக்கம் வராததுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இருக்கா அப்படி? ஆனால் அதை உணர முடியலை. இந்த கழுத்து, இந்த புஜம் போன்ற உடல்நிலைகள் வலி வேதனை கொடுத்துச்சா, அப்போ உனக்கு சகசிராரத்தை பற்றி மட்டும் சிந்தனை வரல. இது உண்மையிலேயே மனது சம்பந்தமானதா அல்லது வேறு எதுவும் ஆத்மா சம்பந்தமான விஷயமா அல்லது நோய் சம்பந்தமானதா என்பதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி. உண்மைதானே? நோய் சம்பந்தமானதா நீ ஹோமியோபதி படிச்சிருக்கியே, அப்போ அதில் உனக்கு விளக்கம் தெரியணும் இல்லையா?
அதில் உனக்கு எதுவும் தெரிஞ்சுதா? நடக்க முடியலை. என்ன காரணம்? மனசு சம்பந்தமான ஒரு ஆத்மாவில் ஒரு ஈர்ப்பு. ஒரு ஆத்மாங்கிறது உன்னுடைய உடலை தொட்டு உன்னுடைய மனதை வந்து டச் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த பிரவாகம் நடக்கே தவிர இது வேற ஒன்றும் இல்லை. இதை இந்த நொடிப்பொழுதே தீர்த்தரலாம். 3 முறை என்னைய பார்க்க வந்தனா நீ சரியாயிடுவேன். கால் வந்துட்டு வா. இதனால் நீ எப்படி சாப்பிட்டாலும் உடம்பு குண்டுன்னு ஆகாது. அதான் அது சம்மந்தமாக அந்த அந்த லைன் தான் நான் சொல்கிறேன். புரியுதா? நான் சொல்கிறது அந்த லைன் தான். ஆத்மா ஆவி அப்படின்னு வந்தாலே அது நிச்சயமாக மாந்திரிகம் இல்லாமல் என்ன செய்யாது, வராது. அந்த மந்திரம் வருவதாக இருந்தால் எதற்காக வரும்னா ஒவ்வொரு பருவத்தை பொறுத்தது. ஒரு அமைதி ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா தொழிலுக்கு போட்டி வச்சு செய்வான். ஒரு குடும்பத்தினுக்கு வந்தால் குடும்பத்துக்கான சண்டை வந்துச்சுன்னா செய்வான். ஒரு பருவம் உள்ள பொம்பளை பிள்ளைக்கு வந்தால் அந்த பொம்பளை பிள்ளை மேலே ஆசைப்பட்டு செய்வான். புரியுதா? இப்படி எத்தனையோ விதவிதமான ஸ்பிரிச்சுவல் லைன்லாம் இருக்குது. அதில் ஒரு வகையான மாந்திரிக சூனிய சக்தி உன்னுடைய உடலை வந்து தொற்றும். அதை நீக்கி உன்னை தெளிவு பண்ணி தந்தால் போதும்லா. இது பயப்படக்கூடிய விஷயமே அல்ல, சாதாரண விஷயம். கால் வந்துட்டு வரலாம். நான் சொன்னதையும் நீங்களும் சொன்னால் என்ன அர்த்தம்? என்னக்கா சோமா இருக்கக்கா, ஏன்க்கா கவலைப்படுறீங்க? இந்த கனியை கொஞ்ச நேரம் வச்சுட்டு பார்ப்போம். கண்ண முடிக்கா? இப்படி பாப்பா. கும்பிடல குடிக்கலாம். நல்ல கட்டி இருக்கு, வெற்றி ஆக்கி தரேன், கவலைப்படாத. நிப்பாட்டு. சரி, இந்த கனியை வச்சு சாமி கும்பிட்டுக்கா. காலையில் என்னை பார்த்து போங்க. வரலாம், பக்கத்தில் வரணும். என்னால் எட்டி இருக்க முடியாது. என்னங்க பிடிச்சி பண்ணுவோம். நல்லாங்க முருகா. சரி, வேறு என்னப்பா வேணும்? காலைல எல்லாம் பேசிக்கலாம். போங்க. ஓகே. கரூர் யாரெல்லாம் நீங்கள்? கணவன் மனைவியே? வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? ஓ சுட்டு அங்கே காலில் விடலையே. மாகாளியம்மா தாயே மாகாளியம்மா தீர்த்தகரை மாரியம்மா. மாகாளியம்மன் எங்கே இருக்கிறாள்? நாங்கள் சொன்னது காதலே விடல போலுக்க. மாரியம்மன், மாகாளியம்மன் உங்கள் ஊர் எல்லையை தாண்டி இருக்கா? இருக்கா? மாரியம்மன் ஊர் முழுக்க கும்பிட்ற கோயில் இருக்காங்களா? கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா சோபா இருக்கீங்களா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையார உன்னுடைய உள்ளம் வேதனைப்பட்டிருக்கும். அதுவும் வாழ்க்கை கல்யாண சம்பந்தமான விஷயத்தை நினைத்து மிகவும் போராடக்கூடிய மனக்குழப்பம் நடக்கும். புரியுதா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன்.
சனி பகவானுடைய ஆட்சி தான் அதற்கு காரணம். அவைகளை சீர் செய்து சாமிகிட்ட வரம் கேட்டு உன் பிள்ளைகளை நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இப்போதைக்கு 3 ஆண்டு காலமாக கடன்பட்டு தொழிலில் மிகவும் பின்தங்கி இருப்பேன். வச்சிருக்கிற வாகனங்கள் பழுதடைஞ்சு வேதனையாக இருக்கும். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி ஏற்றி தாரேன். இந்த அப்படி அது என்னப்பா கமிஷன்? ஒன்று கண்ணை மூடு பார்க்குறேன். வாழ நீ கண்ணை மூடு, நான் பார்க்குறேன்யா. இலங்கை வெளிநாடு ஸ்கிராப்பெல்லாம் எடுத்து நீதிமன்றத்துக்கெல்லாம் போகிறது மாதிரிலாம் இருக்க. ஆமாப்பா, ஏழை எடுத்து ஜப்தியான மில்லுகள்லாம் ஸ்கிராப்பிங்கில் கிடக்கு. அதெல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வாங்கி தரேன்டா, சில கோடி கிடைக்கும். ஆட்டி ஜாமுன்னு ஜெயித்துக்கா போ. நல்லா இந்தா வெற்றியாகி வருவாய், ஆனந்தமும் அடைவாய். வாழ்க. பொய் சொல்லி உட்கார்ந்துருக்கே கரூராவனுக்கு கடலூர். அப்போ நீ காது கேட்கலன்னு அர்த்தம். நான் கரூர்னு நீ கடலூர்னு என்ன செய்ய முடியும்? கர்மசாமிக்கு திருவாரூர். திருவாரூர் வாங்க. திருவாரூர் திருநெல்வேலியா இருந்துருமோன்னு திருன்னு முடிக்கிறியம்மா. திருவாரூர். திருவாரூர் வாங்க. திருவாரூர். திருவாரூர் வந்தார். திருவாரூர் பக்கத்தில் எந்த இடம் உனக்கு? புறவாசலா? குடவாசல். அது திருவாரூர் தானே? அது மாவட்டம். வா, காலைல வந்துட்டு வா. ரெண்டு பேரும் யாரு? தம்பி அண்ணனுமா? அண்ணனும் தம்பியுமா? நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு. பக்கத்தில் வாங்க. உன் முன்னாடி எங்கே இருக்கா? முன்னாடி உன் கூட தான் இருக்காளா? உன் முன்னாடி எங்கே இருக்கா? வீரனார்னு ஒரு சாமி வராது, அது யாரியா? 3 பேர் உங்களுக்கு குலதெய்வம். அதில் நொண்டி வீரனாரும் ஒருத்தர் இல்லையா? இப்போ உனக்கு 3 வருத்தமாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். ஒரு அடி இடத்தால கொஞ்சம் மனப்பிரச்சனை வரும். இருக்கா? ஒரு அடி 3 அடி நீளம் கேட்டான் வாமனன் அவதாரமும். வச்சிருக்க சொத்துல ஒரு அடி இடத்தால பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போவோம். இல்லைனா நீயா நான் பார்ப்போம். இதெல்லாம் நடந்துச்சே. கால் வந்துட்டுவாங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ இந்த தள்ளிடு. இந்தா இருடா, இந்த விரலை மட்டும் சிக்குன்னு விடுறா, கண்ணை மூடிக்காடா. ஐயா, என்ன விஷயம் கொஞ்சம் காட்டுங்க. உண்மைதானா சொல்றியா? கால் வந்துட்டு வா. நீ அங்கேயே உட்கார். நீ கால் வந்துட்டு வா. சில சமயத்தில் ஹார்ட் பீட்டு கூடுதலாகி பச்சக் பச்சக் பச்சக்குன்னு அழுத்தமாக வலிக்கு. சில சமயத்தில் உள்ளுக்கு அக்னியாக எரியிறது மாதிரி காந்துது. உண்மையா? இதெல்லாம் இருக்கா? ஆனால் டாக்டர்கிட்ட போய் பார்த்தியா? நீ பார்த்துட்டீங்க. இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? தொழிலை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன். இப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு பண்ணி தந்துருந்தேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தாயத்து போட்டிருக்கியா? என்ன தாயத்து? சரி, காலில் வந்துட்டுவான். ஒரு மாற்றம், அதாவது திருப்பி சொற்கள். மாவட்டத்துக்கு மாவட்டம் வார்த்தைகள் மாறுதலாம். செய்வனைகள் நடந்தது உண்மை.
அதுலேருந்து இந்த நிலைகளை மாற்றி தரேன், தொழிலை உருவாக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றி தரேன். என்ன இந்தாங்க வெற்றி உண்டு. 5ஆம் தேதி காலையில் என்னை வந்து பாருங்கள், பக்கத்தில் வாடா, இந்த நல்லா இருப்பா போயிட்டாங்க. திருவாரூர் பெண்ணடியாள், நோய் இல்லை, ஓடு. அறிவை கொடுத்ததோ எல்லாரும் என்னைய கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு வியாபாரத்தை பற்றிய மன வருத்தம் கொஞ்சம் இருக்கு இல்லையா? அந்த வருத்தங்களை தீர்த்து உங்களுக்கு சர்வ ஆரோக்கியத்தை கொடுத்து உங்கள் பிஸ்னஸை நல்லா நடத்தி தந்தால் போதுமா? ஒன்று. ஒரு இடத்த விற்கணும், அதுக்கு ஒரு நபரை கூப்பிட்டு வந்து நல்ல அமௌண்ட்டாக தந்தா செவனேன்னு பேங்கில் போட்டுவிட்டு கூட உட்காந்துக்கலாம்னு ஒரு கற்பனை ஓடுது. உண்மையே கால் வந்துட்டு வா, நல்ல எண்ணம் தானே. மண் அள்ளி சுமக்கிறத விட பொண்ணு அள்ளி சுமத்துக்கிடுவோம். என்ன இன்னொன்று சொல்ல மாட்டேங்கிறேள், நல்லா இருக்கானே வாங்கோ. உன் பையன் ஒருத்தன் ஓயாமல் மனம் குழம்பிக்கிட்டே இருக்கானே, கெட்டிக்கார பையன் தானே, அவன் பாட்டு வச்சுட்டு போகிறப்ப உனக்கு என்னம்மா? அவன் நல்ல ஒரு குழந்தையை பெற்று நமக்கு இங்கே வந்து சேரட்டும், சரிண்ணா? அப்பா வேண்டாம் பாரு, பேரன் தாத்தா அங்கே வந்து தானாக வாய பிளந்துக்கிட்டு வருவார். நடக்கும், பார்த்துக்கிட்டே இருந்தா பேரை வருவான், கருப்பசாமின்னு பேர் வைப்பான். இந்த கனி அறுத்து உன் கால்கையில் தேய், வரி நீங்கி விடுவாய், வேதனை இல்லாமல் வாழ வைக்கிறேன், வெற்றி உண்டு மகளே, சென்று வா. காது கேட்கல, காது கேட்கல. அண்ணா உங்களுக்கு திருவாரூரா? திருவாரூரை தாண்டி குவளையூருக்கு போய் ரைட் சைடில் போனால் நீடாமங்கலம் ஒரு குளத்துக்கரையில் போகணும். வரிசைக்கா ரைட் சைடில் கடையாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி போனால் ஒரு சின்ன அம்மன் கோயில் வரும். அதானே உங்கள் ஊர்? வாங்க, நல்ல ஊர். உங்கள் ஊரில் 2-3 ஆன்மீகவாதிகள் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகிஷாசுர மர்தினி அம்மானு ஒரு கோயில் உண்டு. மகிஷாசூர மர்தினி சண்டியாகவெல்லாம் நடத்தக்கூடிய கோயில். 27 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சம்பவங்கள் நான் சொல்கிறது. அங்கே ஒருத்தர் ஐயா பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தர் சாமி அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். நேர்மஸ்டன், நல்ல மனிதன், புரியுதா? அதான் கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும்? அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், அப்படி இல்லைன்னா அடுத்த ஆள்கிட்ட அதை விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கதை ஓடும். அவனுடைய மனத்தை இன்னொருத்தன் குழப்பம் பண்ணி உன் பணத்தை குறைக்கிறதுக்காக அந்த பாயிண்ட்டை கொடுக்குறான். அது தப்புலா. கண்ணை மூடு, அவனை ஒரு நிலைக்கு கொண்டு வரேன்.